ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு பிக்குமார் அனுப்பிய கடிதத்துக்கு என்ன நடந்தது, அதனை அரசாங்கம் மூடி மறைக்கிறதா என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் சார்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் அரசாங்கத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் போடப் போகின்றார்களாம் எதிர்க்கட்சியினர். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு திரும்புவோர்களுக்கான புதிய நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன, இலகுபடுத்தப்பட்டுள்ளன. எனவே அது குறித்த விவரங்களையும், முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்ற வயதில் இருக்குதானே, அதை நீடிப்பது சம்பந்தமாக ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. இது சம்பந்தமாக மகாநாயக்க தேரர்கள், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய 3 நிக்காயக்களைச் சேர்ந்த 3 மகாநாயக்க தேரர்களும் சேர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இது சம்பந்தமாக கடிதம் ஒன்றை எழுதினார்கள். இந்த முடிவை கைவிடுமாறு கேட்டிருந்தார்கள் என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் வந்திருந்தது. நாங்கள் கூட இங்கே செய்திகளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அரசாங்கம் அது சம்பந்தமாக ஒன்றுமே சொல்லல. இந்த நிமிஷம் வரைக்கும் அரசாங்கம் அப்படி ஒரு கடிதம் கிடைச்சதுண்டோ அல்ல அந்த கடிதத்துக்கு ஒரு பதில் போட்டதுண்டோ எதுவுமே சொல்லல, வாயே திறக்கல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் சார்பாக, அதாவது கூட்டு எதிர்க்கட்சிகள் என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறது தானே, அதன் சார்பாக ஜிஎல் பீரிஸ், முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் ஒரு கேள்வி கேட்டுக்கார். அந்த கடிதத்துக்கு என்ன நடந்தது, அந்த கடிதத்தை ஏன் அரசாங்கம் மூடி மறைக்கிறது, அந்த கடிதம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, அதை ஏன் உறுதிப்படுத்தல என்று சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டு வச்சுக்கார். எனவே பிக்குமாருடைய, அதாவது மகாநாயக்க தேரர்களுடைய அந்த கடிதத்தை அரசாங்கம் புறக்கணிக்கிறதா என்று சொல்லி ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார். இந்த பிக்குமார் எழுதின கடிதம் இருக்குதானே, அது சம்பந்தமான செய்திகள் அன்றைக்கு சொல்லும் போதே அன்றைக்கே நான் சொன்னான், இது தனியாக பிக்குமாருடைய வேலையாக இருக்காது, பின்னிக்கிறது இந்த எதிர்க்கட்சிகளுடைய வேலையாக தான் இருக்கும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த எதிர்க்கட்சியாக்கள் தாங்களா போய் ஒன்றை கேட்கறது, அது சரிவேறு இல்லைன்றோன்னா நைஸாக பிக்குமாரை பிடிச்சி கிண்டி விடுறது. இதுதான் காலங்காலமாக இலங்கையில் நடந்து கொண்டு வர ஒரு டெக்னிக். ஏன்னு சொன்னால் பிக்குமார் மகாநாயக்க தேரர்கள் சொன்னால் அரசாங்கம் கேட்கத்தானே வேணும், எனவே அவையில பிடிச்சி கிண்டி விடுவோம் என்று சொல்லி இந்த எதிர்க்கட்சியாக்களோட வேலை தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னபடியே ஜிஎல் பீரிஸ் கேள்வி கேட்டு வச்சுக்கார். அந்த கடிதத்துக்கு என்ன நடந்தது, ஏன் அதை பற்றி அரசாங்கம் வாயை துறக்கல என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்டு வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் இருக்கு தானே, சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட போயிடுமாம் அரசாங்கத்துக்கு எதிராக இதை திட்டத்தை கைவிட சொல்லி. அதாவது இந்த நீதிபதிகள் ஓய்வு பெற வயதில்லை பிரச்சனையை 22A என்று சொல்றது, அந்த சட்டத்தை 22A என்று சொல்றது, அதில் ஒரு திருத்தம் கொண்டு போயினோம். அப்போ அதை கைவிட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட போயினோமாம். அதுலேயும் அந்த வழக்கில் என்ன கோரிக்கை வைக்க போயினோம்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய 12 நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதி இருக்காரு தானே சூரசேன, அவரை தவிர ஏனைய 12 நீதிபதிகள் இருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டில். அந்த 12 நீதிபதிகளும் சேர்ந்து தீர்ப்பு சொல்லணும், தங்களுடைய அந்த பெட்டிஷனை 12 பேரும் சேர்ந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்க போயினோமாம். ஏன்னு சொன்னால் இந்த வழக்கை அவ்வளவு தீவிரமாக கொண்டு வர போயினோம் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கணும் என்று சொன்னால், அரசாங்கம் இந்த திட்டத்தை அவசரமாக கொண்டு வரதுக்கு, இந்த சட்ட திருத்தத்தை அவசரமாக கொண்டு வரதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்ப இலங்கையினுடைய தலைமை நீதிபதி யார், இலங்கையில் இருக்கக்கூடிய சகல நீதிபதிகளுக்கும் ஒரு தலைமை நீதிபதி இருப்பார் தானே, அவர் தான் பிரீத்தி பத்மன் சூரசேன, இலங்கையினுடைய 49வது தலைமை நீதிபதி. போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் நியமிக்கப்பட்டவர். அவருக்காகத்தான் இந்த முடிவே எடுக்கப்பட்டதாம். ஏன்னு சொன்னால் அவரை தொடர்ந்து பதவியில் வச்சுக்கிறதுக்காக. அவருக்கு 65 வயசு ஆகுது. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வந்தால் அவருக்கு 65வது பிறந்த நாள் வரும். அதுக்கு பிறகு அவர் பதவியில் இருக்க முடியாது, தலைமை நீதிபதி பதவியில் இருக்க முடியாது, அவர் ரிட்டையர் பண்ணணும். ஆனால் அவரை வெளியில விடுறதுக்கு அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னா அவரை நீதிபதியாக வச்சுக்கொண்டு, தலைமை நீதிபதியாக வச்சுக்கொண்டுதான் நாட்டில் சில பல முக்கியமான தீர்ப்புகளை சொல்ல வேண்டியிருக்குது, பல அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு மிகவும் பொருத்தமான ஆள், சரியான ஆள் என்று சொன்னா பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமை நீதிபதி. அவரை தவிர இன்னும் ஒரு ஆள் இருந்தால் அது சாத்தியம் இல்லைன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. எனவே அவருக்கு ஃபேவராக இருக்கணும், அவரை இன்னும் 2 வருஷம் பதவியில் வச்சிருக்கணும்ன்றதுக்காகத்தான் அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கணும். இப்போ இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஓகே, அவர் 2 வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ராவா பதவியில் இருந்தால் உங்களுக்கு என்ன வந்தது, நீங்களே குத்தி முறியறீங்கள் என்று கேட்டால் அங்கே தான் இருக்கு பிரச்சனை. என்னன்னு சொன்னால், நாட்டில் வேற இருக்கிற முக்கியமான தீர்ப்புகள், முக்கியமான விசாரணைகள் எல்லாம் பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சம்பந்தப்பட்ட முழு பேரும் வந்து இந்த குரூப் தான். இந்த எதிர்கட்சியில் இருக்கிற ஆக்கள்லாம் அவைகளுக்கு தான் பாதிக்கும். அவைய ஆக்கள்லாம் பாதிக்கப்படுவினம். எனவே தங்களுடைய ஆக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு சுயநலத்தோட எதிர்கட்சிகள் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி கூட நாங்கள் சொல்லலாம். எனவே இப்படியான ஒரு இழுவறி வந்து போய்கொண்டே இருக்குது. இப்போ வந்து மகாநாயக்க தேரர்களை பிடிச்சி கிண்டி விட்டுருக்கணும். அவையில் எழுதின கடிதத்துக்கு என்ன நடந்தது என்று சொல்லி ஜிஎல் பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. யாரால என்று கேட்டீங்கன்னு சொன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னா அவர் வந்து அமைச்சராக இருந்த காலத்துல, அதாவது 2010 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடையில மஹிந்த ராஜபக்ச என்ற காலத்துல நீரியல் வள அமைச்சராக இருந்தவர் தானே, கடற்றொழில் அமைச்சராக. அப்படி இருக்கும்போது அரசாங்கத்துக்கு 20 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி. எப்படி ஏற்படுத்தினவர் என்று சொன்னா, கிரிந்த என்று ஒரு கடற்கரை இருக்கு தானே, கிரிந்த கடற்கரை என்று அங்க வந்து மணல் குவிஞ்சிருந்ததாம். அந்த மணலை வந்து அகற்ற வேண்டியிருந்ததாம். அப்ப அந்த மணலை அகற்றுறதுக்கு ஒரு கொரியன் கம்பெனிக்கு, சவுத் கொரியன் கம்பெனிக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்கார். ஏன் இலங்கையில யாருக்கும் மணல் அகற்ற தெரியாதா? அல்ல இலங்கையில வந்து கம்பெனிகள் இல்லையா? அது இந்த சவுத் கொரியன் கம்பெனிக்கு போயிட்டு டெண்டர் கொடுக்கறது ஏதோ செய்து கொடுத்துட்டார். அதாவது காசு ஏதோ வாங்கி கொண்டு கொடுத்துருப்பார் பொருளுக்கு. அதுல வந்து 20 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் அந்த காலத்திலே என்று சொல்லி அவர் மேல வழக்கு போட்டு விசாரணையெல்லாம் நடந்து போன வருஷம் கைது செய்யப்பட்டவர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எப்படின்னு சொன்னா 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி, கிட்டத்தட்ட இதே காலப்பகுதியில் தான் கைது செய்யப்பட்டு பிறகு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தவர் இதே கேஸுக்காக. அப்ப வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர். விளக்கமறியலில் வச்சிருந்து எல்லாம் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அவரை வந்து பிணையில விட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து உறுதிப்படுத்தியாச்சு. ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இனி கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. லஞ்சம் வாங்கினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரதேச சபையொன்றின் டெக்னிக்கல் ஆஃபீஸர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் ஆலையடி வேம்பு என்று இடம் இருக்குத்தானே, ஆலையடி வேம்பு பிரதேச சபையில் வேலை செய்கிற ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் 40,000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறார். யார்கிட்டையோ வாங்கியிருக்கார். அப்போ அது வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்து எப்படியோ தெரிய வந்துட்டு அவர்கள் போயிட்டு இந்த குறிப்பிட்ட உத்தியோகத்தரை வந்து கைது செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. என்ன துணிச்சல்ல வாங்கினார்ன்னு தெரியல. இங்கே நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவர் தெரியாத போல நடக்குது. நிறைய கைதுகள், நிறைய இடங்களில் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. முன்னொரு காலத்தில் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்று சொன்னால் அது கொழும்புல மட்டும்தான் இருக்கு, கொழும்பை தாண்டி வெளியிலேயே வராது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை, நாடு முழுக்க அவர்கள் செயல்படுகின்றார்கள். இங்கே கீழே வந்து தேவேந்திர முனையிலிருந்து மேலே பருத்தித்துறை முனை வரைக்கும் எல்லா இடமும் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய உத்தியோகத்தர்கள் வந்து தங்களுடைய கடமையில் இருக்கிறார்கள். அதே போல தான் நுகர்வோர் அதிகார சபையும் வந்து நாடு முழுக்க செயல்பட்டு இருக்கின்றார்கள். எனவே ஊருலகத்தில் என்ன நடக்கின்றே தெரியாமல் 40,000 ரூபாய் காசை வந்து வாங்கியிருக்கார் லஞ்சமாக கொடுத்தவர் கூட சில போட்டு கொடுத்தாரோ தெரியும். ஏன்னா அப்படியான சம்பவங்களால் இப்போ நடக்குது. நான் உனக்கு நைஸாக காசாரன்னு சொல்லி போட்டு இன்ன இடத்துக்கு வான்னு சொல்லி போட்டு பிறகு அதே நேரம் அங்கே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கும் ஃபோன் பண்ணி சொல்றது, எனக்கு ஒரு ஆள் வந்து லஞ்சம் கேட்டுக்க நான் கொடுக்க போறேன் வாரீங்களா பின்னாலேன்னு சொல்லி அப்புறம் அவையில் வந்து மறைஞ்சிருக்கும் போது ஒரு காசை கொடுக்க போய்களை வந்து கைது செய்கிறது. இதே மாதிரி நிறைய பேர் வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் வந்து கைது செய்யப்பட்டதும் அப்புறம் இந்த மாதிரி கணக்க சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. நாங்கள் செய்திகளை வந்து சொல்லியிருக்கிறோம். எனவே அவதானமாக இருக்கிறது நல்லது. உள்நாட்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முகாம்கள் இருக்கிறாக்கள் இருக்கணும் தானே. இப்போ அவையில் வந்து இலங்கைக்கு வாரத்துக்கு நீண்ட காலமாக கோரிக்கை வச்சு கொண்டிருக்கணும். ஆனால் இலங்கைக்கு திரும்பி வர்றது வந்து அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. அது வந்து நிறைய தடங்கல்களும் நிறைய பிரச்சனைகளும் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சரவை ஒரு புதிய முடிவு ஒன்று எடுத்திருக்கிறது. அதை வந்து இலகுப்படுத்துறதுக்கு, அந்த ப்ரோசஸை வந்து இலகுப்படுத்துறேன்னு சொல்லி அந்த புதிய நடைமுறையின்படி என்னென்னு சொன்னால் இலகுவாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால் 2ஆக பிரிக்கணும். அதாவது இலங்கையிலிருந்து வெளியேறி போன ஆக்களை வந்து 2ஆக பிரிக்கணும். எப்படின்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி அதுக்கு முன்னுக்கு போனவர்கள், அதுக்கு பிறகு போனவர்கள். அதாவது இந்த திகதிக்கு முதல் போனவர்கள் 2005ஆம் ஆண்டோ 4ஆம் ஆண்டோ அல்ல அதுக்கு முதலோ போனவர்களுக்கு வந்து நடைமுறைகள் வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்று சொல்லி. எப்படி என்று சொன்னா அவர்கள் வந்து அரச புலனாய்வு பிரிவு இருக்குத்தானே, SIS என்று சொல்றது,
அந்த அரச புலனாய்வு பிரிவினருடைய கிளியரன்ஸ் ஒன்றை எடுத்து அவர்கள் இலங்கையில் எந்த விதமான குற்றச்செயல்களையும் ஈடுபடையலை, கொலை குற்றங்களையோ அல்லது தேச துரோக குற்றமோ எதிலையும் ஈடுபடையலை என்று சொல்லி உறுதிப்படுத்தினா அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தாராளமாக இலங்கைக்கு வரலாம். அவர்களுக்கு தற்காலிகமான ஒரு அனுமதி கொடுக்கப்படும், இலங்கைக்கு வரத்துக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கொடுக்கப்படும். அதை வச்சுக்கொண்டு இலங்கைக்கு வரலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது 2006 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் போனவர்கள். அப்போ அதுக்கு பிறகு போனவர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் இதே நடைமுறை தான், ஆனால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. இப்படியான ஒரு திருத்தத்தை அதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது அமைச்சரவை. எனவே மிக விரைவில் அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. இன்று மொத்தமாக 2 கருத்தோவியங்கள் உள்ளன. அதில் முதலாவது கருத்தோவியம் என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா அவர்களும் டில்வின் சில்வா அவர்களும் சேர்ந்து ஒரு பட்டம் ஒன்று விடினம். அந்த பட்டத்தில் 22A என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ கொண்டு வரப்பட இருக்கிற அந்த சட்ட திருத்தம். அந்த பட்டம் வானத்தில் பறந்துன்னு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கை அந்த வாலை பிடிச்சி இழுக்குது. அந்த கையில் எழுதப்பட்டிருக்கிறது SJB என்று சொல்லி, சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி SJB. ஏன்னா அவையெல்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறதும் பிக்குமாரை பிடிச்சி கிண்டி விடுறதும் என்று சொல்லி படாத பாடுபட்டு கொண்டிருக்கணும். எனவே அவையில் அதை பிடிச்சி இழுக்கணும் என்று சொல்லி இங்கால இவியல் பட்டத்தை பறக்க வடினம் தானே, பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது NBP AVP என்று சொல்லி 2 பேரும் சேர்ந்து தான் அதை செய்கிறார்கள் என்று சொல்லி. எனவே பட்டம் பறக்குமா இல்லையா, SJP கட்சிக்காரர்கள் அதை பிடிச்சி விழுத்துவார்களா இல்லையா என்பதை இன்னும் ஒரு சில நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது முதலாவது கருத்தோவியம். 2வது கருத்தோவியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் போலீஸ்காரருக்கு கல்லறிகிறார். அப்போ போலீஸை நோக்கி கல்லறியும் போது போலீஸ் அந்த முன்னுக்கு ஒரு ஷீல்டோடு பிடிப்பினம் தானே, அந்த கல் அந்த ஷீல்டில் போய் பட்டு தெரிச்சு திரும்ப அவற்றை கண்ணுக்குள்ளேயே அவற்றை முகத்திலேயே அடிச்சிட்டுது. ஆளாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் சாகர காரியவசம். எனவே அவற்றை கோர்ட்டில் SLPP என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, பொதுஜன பெரமுன கட்சி, மொட்டு கட்சி. எனவே தேவையில்லாமல் போலீஸ்காரருக்கு கல்லறிய வழிக்கிட்டு கடைசியாக அவருக்கு தான் அது ஆப்பாக முடிந்திருக்கிறது. இப்படியான ஒரு ஓவியத்தை ஓவியர் நாமல் அமரசிங்க வரைந்திருக்கின்றார். எனவே இந்த 2 கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.